ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம காவேரி இருந்துட்டு ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே நம்ம சாரதா இருந்துட்டு இங்கே பாருடி, உன்னை பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க, அவங்க கிட்ட நான் எதையோ சொல்லி அனுப்பி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே என்னம்மா, என்ன காரணம் சொன்ன இதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், எங்கள் சொந்தக்காரங்க என் பொண்ணு கேட்குறாங்க, நாங்கள் கொடுக்குறதா இருக்கோம், அதனால இந்த சம்மந்தம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன்னு சொன்னாங்க. இதை கேட்ட உடனே இப்படி சொன்னா தானே அவங்க திரும்ப நம்ம கிட்ட வரமாட்டாங்க தானே இப்படி சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம சாரதா இருந்துட்டு, இல்ல காவேரி, அந்த விஜய் தம்பியை தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு என்ன பைத்தியம் எதுவும் பிடிச்சிருக்கா, என்னம்மா ஆச்சு உனக்கு? இங்க பாருமா, திரும்ப இந்த மாதிரி பைத்துக்காரத்தனமா ஏதாவது யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான் உனக்கு. இனிமே அம்மானு கூட பார்க்க மாட்டேன், ஏதாச்சும் பண்ணிடுவேன் தெரிஞ்சுக்கோ. அந்த ஆளுக்காக மட்டும் ஏமா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அந்த ஆளை பார்த்தாவே எனக்கு அருவருப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க பொண்டாட்டி உயிரோட தான் இருக்காங்களாம். அவங்க பொண்டாட்டியை விட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணிப்பாங்களா? என்னம்மா முட்டாள்தனமா யோசிச்சுக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி யோசிக்காம முதல்ல உன் வேலையை பாரு. இங்க பாருடி, நீ அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கிற. அவரு ரொம்ப நல்லவர். எதுக்காக அவரை வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அவர் ரொம்ப நல்லவரடி, அவரை கல்யாணம் பண்ணிக்கோடி அப்படின்னு சொல்றாங்க. இது இங்க பாருமா, நான் இருக்கிற கோவத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இனிமேல் அவரை பத்தி என்கிட்ட பேச வந்துட்டேன், அவ்வளவுதான் உனக்கு அப்படின்னு ரூமுக்குள்ள போயிட்டு உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன, விஜய் கூட வாழ்ந்தது எல்லாமே ஒவ்வொன்றா ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்குது. நம்ம காவேரிக்கு ஞாபகத்துக்கு வரவும் நம்ம சாரதா கிட்ட வந்து, இங்க பாருமா, அந்த விஜய் அந்த ஆள் இருக்காருல்ல, அவர் கூட நான் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்த ஒரு குழந்தைய பெத்த மாதிரி எனக்கு ஞாபகம் வருதுமா. இங்க பாருமா, என்னோட லைஃப்ல ஏதாவது நான் மறந்துட்டேனம்மா, முக்கியமான விஷயத்தெல்லாம் மறந்துட்டேனம்மா, எனக்கு கல்யாணம் ஆச்சா, நான் ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டேனம்மா, சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு காவேரி, நீ பாட்டுக்கு ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காது காவேரி அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து நம்ம விஜய் இருந்துட்டு அம்மா கூட்டிட்டு சாரதா வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே நம்ம விஜயை பார்த்த காவேரி ரொம்ப எமோஷனலா போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கட்டி பிடிச்ச உடனே நம்ம விஜய்க்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, அம்மாக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜயும் ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு ஹக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டே, இங்க பாருங்க, நான் உங்க கூட நான் ரொம்ப நாள் வாழ்ந்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். என் அம்மாவை கேட்டால் அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க, நீங்களாவது எனக்கு பதில் சொல்லுங்க. உங்க கூட வாழ்ந்து நான் ஒரு குழந்தைய பெற்றதா எனக்கு ஞாபகம் இருக்குது. அதனால் நீங்கள் நடந்த விஷயத்த சொல்கிறீங்களா? இங்கே பாரு காவேரி, இதுக்கு மேலே எல்லாத்தையும் மறைச்சு வைக்க என்னால் முடியாது. நீ தான் என்னோட ஒய்ஃப். உனக்கு ஆக்சிடென்ட் நடந்ததுனால தான் எல்லாமே மறந்து போச்சு. இப்போது நீ உயிரோடு இல்லைன்னு தான் இதுக்கு முன்னாடி நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போது நீ உயிரோடு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே உன்னை பார்க்கறதுக்காக நான் ஓடி ஓடி வந்தேன். ஆனால் நீ என்னை மூணாவது ஆள் மாதிரி பேசினதை பார்த்த உடனே எனக்கு அப்படியே உயிரே நின்றுச்சு தெரியுமா? என்னை எதுக்காக காவேரி மறந்த அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டு காவேரிக்கு அப்படி கண்ணில் இருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ராதா, அதுக்கப்புறம் அன்பு, விஜய், நம்ம தாத்தா, இவங்க 3 பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே, இங்கே பாருமா காவேரி, 5 வருஷமா உன்னை பிரிஞ்சு விஜய் ரொம்ப கஷ்டப்பட்டான். அந்த கஷ்டத்தை எங்களால் வாயால் சொல்ல முடியாது, அவ்வளோ கஷ்டப்பட்டான். குழந்தை கூடவும் சரி, அதாவது எங்கள் கூடவும் சரி, நீ இல்லாமல் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டான். இங்கே பாரு காவேரி, இனிமே நீ அவன் வாழ்க்கையில் இல்லைன்னா கண்டிப்பாக ரொம்ப வருத்தப்படுவான் காவேரி. அவனை நீ ஏற்றுக்கிட்டு அவன் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிக்கணும், இதுதான் உன்னோட குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே காவேரிக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இங்கே பாருமா, இத்தனை வருஷமா எதுக்காகமா எனக்கு இப்படி ஒரு விஷயத்த சொல்லலை, ஏம்மா இப்படி ஒரு விஷயத்த சொல்லலை, சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம சாரதா இருந்துட்டு, இங்கே பாரு காவேரி, உனக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொன்னால் உன் உடம்புக்கு ஏதாச்சும் ஆகிடும்னு டாக்டர் சொன்னாருடி. அதனால தாண்டி இந்த நிமிஷம் வரைக்கும் உன்னை பற்றி எதுவுமே, விஜய் தம்பியை பற்றி எதுவுமே உன்கிட்ட சொல்லாமல் இருந்தேன். விஜய் தம்பிக்கு மட்டும் எதுக்காக இவ்வளோ உரிமை கொடுக்குற, எதுக்காக அவங்க கிட்ட அப்படி பேசுற, அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தல்லடி. இதனால தாண்டி, உன் புருஷன்றதுனால தான் நான் அவ்வளோ அக்கறை எடுத்து அவ்வளோ பாசமா பேசிக்கிட்டு இருந்தேன், வேற எந்த காரணமும் இல்லடி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு விஜயை கட்டி பிடிச்சிக்கிட்டே, இங்க பாருங்க, நான் உங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிறேன். நீங்க உங்களோட ஒய்ஃபை தான் சைட் அடிச்சிருக்கீங்க, ஆனா நான் உங்களை எப்படியெல்லாம் திட்டிருக்கேன் தெரியுமா? ஒரு ஜொல்லு பாட்டி, பொறுக்கி, அப்படி இப்படின்னு என்னென்னமோ மனசுல நினைச்சிட்டேன். ஆனா நீங்க எவ்வளவு நல்லவங்கன்னு எனக்கு இப்பதாங்க புரியுது, என்ன மன்னிச்சிருங்க உங்களை நான் தப்பா நினைச்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லவும், இது கேட்ட உடனே நம்ம காவேரி இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம
விஜய் இருந்துட்டு, "இங்க பாரு காவேரி, என்னை பத்தி உனக்கு முழுசா ஞாபகம் வந்தது எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நம்மளோட பாப்பா உன்னோட பொண்ணு காவேரி" அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாருங்க, அம்முவ நாள் பார்த்த உடனே எனக்கு அவளுக்குள்ள இருக்கிற என்னவோ தெரியல, 2 பேருக்குள்ளேயும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏதோ ப 7 ஜென்மத்து பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி அவளை பார்க்கும்போது இருந்துச்சு. நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் அவளை பார்க்கும்போது. இதை கேட்ட தாத்தா இருந்துட்டு, "இங்க பாரும்மா காவேரி, நீ எப்பவுமே தாத்தா தாத்தான்னு பின்னாடியே சுத்திக்கிட்டே இருப்ப. ஆனா இப்பெல்லாம் என்னை பார்த்து கூட என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற காவேரி. என்ன காவேரி, எல்லாத்தையும் மறந்துட்டிய காவேரி" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாருங்க தாத்தா, அதாவது முழுசாலாம் எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்லை. ஆனா உங்க எல்லாரையும் பார்த்த உடனே உங்க கூட இருந்ததாகவும் உங்க கூட ரொம்ப நாள் இருந்து வாழ்ந்ததாகவும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனா எப்படின்னு தான் எனக்கு ஒண்ணுமே புரியல தாத்தா, என்னை மன்னிச்சிருங்க தாத்தா" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாருமா காவேரி, என்னோட பேரனை நீ சந்தோஷமா பார்த்துக்கிட்ட மட்டும் போதும். இந்த மாதிரி மன்னிப்பு கேட்கணுன்ற அவசியமே கிடையாதுமா. இந்த மாதிரி மன்னிப்பு எல்லாம் கேட்காதமா" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு நம்ம ராதா இருந்துட்டு, "இங்க பாரு காவேரி, இனிமே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாமா நம்ம? விஜய்க்கும் உனக்கும் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது கேட்ட உடனே காவேரிக்கு வெக்கம் வந்துடுது. இப்போதாம்மா நான் அவள் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே விஜய் தம்பிக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன். அதுக்குள்ளே தாம் தூம்னு குதிக்கிறா, என்னென்னமோ பேசுகிறா. அவள் பாட்டுக்கு உள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. நீ என்ன வேணாலும் பண்ணிடியா, ஆனால் விஜய் தம்பிக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இதை கேட்ட உடனே அவள் ரொம்ப கோவப்பட்டு உள்ளே போய் உக்காந்துக்கிட்டே என்னமோ பண்ணியிருந்தா. அதுக்குள்ளே என்னமோ மாறி இப்போ விஜய் தம்பி வந்த உடனே கட்டி பிடிச்சிக்கிட்டா. இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னோட 2 பொண்ணுங்களும் அவங்களோட புருஷங்களோட ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. காவேரி மட்டும் புருஷனை விட்டுட்டு தான் குழந்தைய விட்டுட்டு தனியாக இருக்காளேன்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் வருத்தப்படாத நாளே கிடையாது. இப்போ எனக்கு அந்த வருத்தம் கிடையவே கிடையாது. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். காவேரியும் விஜய் தம்பியும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக 100 வருஷத்துக்கு வாழணும். இங்க பாரம்மோ, இதுதான், நான் தான் உன்னோட பாட்டி, காவேரி தான் உன்னோட அம்மா, தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாருங்க மிஸ், என்னை இத்தனை நாளா எதுக்காக நீங்க விட்டுட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாருடாமோ, எனக்கு கல்யாணம் ஆனதோ இல்லை எனக்கு குழந்தை பிறந்ததையோ நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன்டா. இல்லைனா நான் உன்கிட்ட வராமல் இருப்பேனா, இல்லை உன்கிட்ட நான் பேசாமல் இருப்பேனா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான்டா, என்னை மன்னிச்சிடுடா, அம்மாவை நீ மன்னிக்க மாட்டியாடா" அப்படின்னு சொல்லவும், "இங்கே பாருங்கம்மா, என்னோட அம்மாவை பார்க்கணும்னு அப்பா கிட்ட எத்தனையோ முறை நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அப்பா என்னை கூட்டிகிட்டு போகவே மாட்டார். அம்மா கூடிய சீக்கிரம் வந்துடுவாங்க, நீ கவலைப்படாதன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில டைமு அம்மா சாமி கிட்ட போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு இப்போதாம்மா புரியுது, நீங்கள் என்னை பார்க்கறதுக்காக ஓடோடி வந்துட்டீங்க தானம்மா" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே காவேரி ரொம்ப எமோஷ்னலாக நம்ம அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நம்ம விஜயும் காவேரி அதுக்கப்புறம் நம்ம 3 பேரும் ஒன்றாவே இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.